ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாரிடமல்லு. இந்த ஒரு vlogல நாங்கள் ஒரு 3 கோவில் போய் எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றணும். என்னோட மாமியார் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 கோவிலில் பட்டும் தாலியும் சாத்துறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. பட் ஏதோ ஒரு ரீசனால் அதை பண்ணவே முடியல. கல்யாணம் ஆகியும் ஒரு 1.5 வருஷம் மேலே இருக்கும். இப்போ தான் டைம் கிடச்சி அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கிளம்பிட்டோம். 3 கோவிலுமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலுமே இன்றைக்கி 2 கோவில் தான் போகிறோம். அதுக்கப்புறமேட்டு தான் வேற ஒரு கோவில் போகிறோம். 2 கோவிலுமே பார்த்துட்டு ஒரு 8 மணிக்குள்ளே வரலாம் தான் பிளான். அச்சம்மாக்கு சுகர் இருக்குன்றதுனால அவங்களுக்கு டேப்லெட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தான் போகிறோம். கோவிலுக்கு இங்கே போகும்போது மெயினாக வந்து தெச்சி பூ எல்லாம் துளசிலாம் கொண்டு போவாங்க. நம்ம வீட்லேயுமே துளசி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் துளசி கோவிலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அச்சம்மாக்கு சுகர் இருக்குது, ஸோ டேப்லெட்லாம் கொடுத்துட்டு டிஃபன் சாப்பிட்ணுன்றதுக்காக காலையிலே டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அச்சம்மாவும் என்னோட புருஷன் மட்டும் சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் வந்து தான் சாப்பிட போகிறோம். 2 கோவிலுமே ஒரு கார்னரில் இருக்குது. 10 மணிக்கெலாம் கோவில் அடைச்சிடுவாங்க. ஸோ இவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கோவிலாக ஒரு பகவதி கோவில் போயிருந்தோம். இந்த ஒரு கோவில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் எங்கள் தேசத்து கோவில்னு சொல்லுவாங்க. நாங்கள் வேறு எந்த ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கோவிலை வந்து இந்த அம்மனை பார்த்துட்டு தான் போகணுன்றது ஐதீகம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு வேண்டுதலையும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கோவிலில் பண்ணிட்டோம். எந்த ஒரு கோவிலில் எந்த ஒரு வேண்டுதல் பண்ணுறதா இருந்தாலும் சீட் ஆக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போது நாங்கள் பட்டும் தாலியும் சார்த்த போகிறோம். அதுக்கான சீட் ஆக்கணும். அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதை அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் உள்ள பூசாரிக்கிட்ட கொடுக்கணும். ஸோ இதுதான் வழக்கம். ஸோ அச்சா, அம்மா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே சீட்டாக்க போயிட்டாங்க. நானும் அச்சம்மாவும் ஒரு சீட்டை பார்த்து உட்காந்துட்டோம். அம்மா அந்த ஒரு வேண்டுதல் கூடயே நெய் தீபம் மற்ற பூஜைக்கான சீட்டும் ஆக்கிட்டு வந்தாங்க. அதனால தான் நிறைய சீட் இருக்குது. ஸோ எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி நாங்களும் கோவில் உள்ள போயிட்டு என்னென்ன சீட் ஆக்குனாங்களோ அந்தந்த பூஜையை முடிச்சுட்டு வரோம். உள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது. ஸோ விஷுவல்ஸ் இதோட கட்டு. ஒரு கோவிலில் நம்மளோட வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவங்க கொஞ்சம் பிரசாதமும் கொடுத்தாங்க. அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே 2வது கோவிலான ஐயப்பன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. வேண்டியிருக்க ஒரு 3 கோவிலுமே ஒரு குட்டி மலைக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்கு போகக்கூடிய ரூட்டுமே அந்த கோவிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கோவிலை சுற்றி நிறைய பூச்செடி இருக்குது. இந்த பூவை வச்சு தான் கோவிலில் பூஜை பண்ணுறாங்க. அந்த பூவெல்லாம் கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நெட்டு போட்டு அதுக்கு மேலே வர பூவை எடுத்து தான் கடவுளுக்கு வைக்கிறாங்க. விழக்கூடிய பூவை கடவுளுக்கு வைக்க மாட்டாங்க. கேரளாவில் நிறைய கோவிலில் கடவுளுக்கு வைக்கக்கூடிய பூ என்னவா இருக்குன்னா தெச்சி பூன்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது. நம்ம ஊரில் அதை வந்து இட்லி பூன்னு சொல்லுவோம். இந்த ஒரு பூவை வச்சு தான் கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க. நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் அந்த பூ இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் கோவிலில் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் அந்த செடி இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக அந்த செடி பெருசாக வளர மாட்டேங்குது. பூவும் இல்லை. போன 2 கோவிலுமே நம்மளோட வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சிட்டோம். பகவதி கோவிலேருந்து கொஞ்சம் பாயாசம் வாங்கிட்டு வந்தோம். நம்மளுக்கு இது சக்கரை பொங்கல். பட் கேரளாவில் இருக்கவங்களுக்கு இது ஒரு வகையான பாயாசம். கோவிலேருந்து கொண்டு வந்த பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் செஞ்சு வச்சுட்டு போன டிஃபனுமே சாப்பிட்டாச்சு. 3வதாக ஒரு கோவிலில் மட்டும் வேண்டுதல் பெண்டிங் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீக் நாங்கள் போனோம். 3வதாக போன கோவிலுமே ஒரு பகவதி கோவில் தான். அந்த ஒரு கோவிலுக்குமே நம்ம காலையிலேயே கிளம்பிட்டோம். வந்து ரொம்ப மழை வர மாதிரி இருந்தது. கோவிலுக்கு போகிற வரைக்குமே மழை இல்லை. பட் கோவிலுக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெருசாக என்னால் வீடியோ கிளிப்பிங் எடுக்க முடியல. பட் இந்த ஒரு கோவில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக வேற ஒரு நாள் போயிட்டு ஃபுல் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கோவிலுமே 1.5 வருஷமாக வேண்டுதலை பெண்டிங்கில் வச்சுருந்தோம். அதை நல்லபடியாக முடிச்சாச்சு. அப்படி நம்மளும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மேடமல்லு. பாய்.